இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பாவைக்காய் பொரியல். இது எப்படி செஞ்சு பார்க்கணும்ல? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சரிங்களா? இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்புறேன் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. என்ன எடுத்து வச்சுக்கணும்னு பார்க்குறீங்களா? நான் சிம்பிளாக ஈஸியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பாவைக்காய் பொரியல் பண்ணுவேன். அதை நீங்களும் எப்படி நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாவைக்காய் வந்து நான் வந்து மோர் இருக்கும் இல்லையா, மோரில் வந்து அப்படியே உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அப்படியே அதுக்கப்புறம் எடுத்து வடிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு தேங்காய் மட்டும் இல்லை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் கொஞ்சம் போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு வந்து நான் நச்சு வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 மிளகாவை வந்து கீறி வச்சிருக்கேன். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் இதில் ஸ்பைசி பிடிக்குங்கனால, ஏன்னா இதோட ஸ்பைசி இது மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வேறு எதுவும் சேர்த்துக்கல. இது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சிறு பருப்பு இருக்கும் இல்லையா, அது எடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம். இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். சொல்லுவாங்க கடைகள் எப்படி செய்யணும்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, சீரகம், இதில் வந்து முட்டை போட்டு பண்ணுவாங்க. ஸோ அது அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதை நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு இது பண்ணும்போது ஒவ்வொரு டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் கடுகு சீரகம் கொஞ்சம் வெடிக்கட்டும். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நான் வந்து நம்ம வச்சுருந்த சிறுபருப்பையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம வச்சுருந்த பூண்டு, இது கூட வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள், நான் சேர்த்துப்பேன், எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்கனால. அப்புறம் நம்ம வச்சுருந்த பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம வச்சு இந்த பாவைக்காவை ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறேன். இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சம் உப்பு. ஏற்கனவே பாவைக்காய் நம்ம வதக்குவோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்க்கறதுனால நான் வந்து இதில் கொஞ்சம் பார்த்து கம்மியாகவே சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்குவோம். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வச்சுருந்த பாவைக்காவை எடுத்துக்குவோம். இப்போ இதை நல்லா வதக்க விடணுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். இதில் வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா, கொஞ்சோண்டி ஆயிலுங்க, 2 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயில் விட்டால் போதும். ரொம்ப ஆயில் விடணுன்றது இல்லை. பாருங்கள், அந்த தண்ணி ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் வத்தினாலே போதும். அப்புறம் நம்ம வந்து ஆயில் கொஞ்சோண்டி சால்ட்டும் ஆட் பண்ணி நம்ம வந்து இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இதை வதக்கும் போது இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு தோணும், இல்லை இதுன்னு பாவைக்காய் ரொம்ப கசப்பாக இருக்கும்னு. கண்டிப்பாக அந்த மோரில் நம்ம போட்டு எடுக்கும் போது அதோட கசப்பு வந்து அந்தளவுக்கு இல்லை. அதனால் நான் அந்த மெத்தடில் தான் பண்ணுறேன். பிறகு கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இப்போ என்ன செய்யறேன்னா, கொஞ்சோண்டி உப்பு அதுலேயே சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. உடனே நீங்கள் கேட்பீங்க எவ்வளோ டேபிள் ஸ்பூனு எவ்வளோ நீங்கள் போடணும் அப்படின்னா கேட்பீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட திரும்பி சொல்கிறேன். பாருங்கள், தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் தண்ணிலாம் பற்றிடுச்சு, ஸோ சுண்டிடுச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க இதை வந்து கொஞ்சோண்டி எண்ணெய் விட்டுறேன். எண்ணெய் ஊற்றி இது கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுப்போம். நம்ம இதை கொஞ்சம் வதக்கி உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டேங்க. நான் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி அந்த வெங்காயம்லாம் போட்டு, ஸோ அதோடு சேர்த்து வந்து இதை சேர்த்து விட்டுருவாங்க. நான் வந்து ஆக்சுவலி நான் அதை வதக்கிறதுக்கு மறந்துட்டேன். முதலே வதக்கி வச்சுருந்தேன்னா இப்போ கொஞ்சம் வேலை மிச்சம் எனக்கு. அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். ஸோ மசாலா கூட சேர்த்து இது நல்லா வேகட்டும். நான் வந்து இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், நான் அதையும் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. லைட்டாக மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா இருக்கும் இல்லையா, அது நான் சேர்த்துப்பேன். ரொம்ப இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். இது இதோட ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்குங்கிறனால நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது எனக்கு பிடிக்காது, இப்போ எனக்கு அப்படிலாம் பிடிக்காது, எனக்கு வந்து நார்மலாக எனக்கு எப்போ போல் வதக்கி சாப்பிட்றதான் பிடிக்கும், நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இது இந்த பச்சை மிளகாவில் இருக்கிற அந்த மிளகா இருக்குல்ல, இந்த மிளகா இருக்கு இல்லையா, அந்த மிளகாலாம் வந்து தயிர் சாதம் இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சேர்த்துருக்கேன். இப்போ மறுமணி வச்சு தான் தேங்காங்க. இந்த தேங்காவையும் இதில் ஒன்றா சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். நம்மளோட பாவைக்காய் பொரியல் ரெடி. எதுக்காக இதில் கொஞ்சம் தேங்காய் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்ப்போம் அப்படின்னா, அந்த ஃப்ளேவர் வந்து இது கூட சேர்த்து வரும்போது அந்த லைட்டாக கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் அந்த கசப்பு வந்து தெரியாது. அதனால் நான் வந்து இதை கொஞ்சம் தேங்காய் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் கம்மியாக சேர்க்குறதா இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்சோடி தேங்காய் போட்டு ஒரு பெரட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். இந்த சொல்லுவாங்க சுகர் பேஷண்ட்ஸ்லாம் என்னால் சாப்பிட முடியாதுங்க, தேங்காய்லாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்காக. சூப்பராக நம்மளோட பாவைக்காய் பொரியல் வந்து சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் உப்பு மட்டும் பார்த்துக்கிறேன். வா, சூப்பர், குட், உண்மையில சூப்பருங்க, செமையம்மையாக இருக்குப்பாங்க. சோப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக சுட எம்மியான பாவைக்காய் பொரியல் ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு, உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.